குரூப் 1A பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் குரூப் 1 மற்றும் 1A பணிகளின் வரும் 72 காலி பணியிடங்களுக்கு வருகின்ற 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்றும், முதல்நிலை தேர்வு ஜூன் மாதம் 15ஆம் தேதி நடைபெறும் என்றும் TNPSC தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் குரூப் 1A பணியிடங்கள் குரூப் 1 பதவிகளில் வரும் காலி பணியிடங்களுக்கு முதல்நிலை, முதன்மை மற்றும் நேர்முக தேர்வு அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்பட்டு வருகிறார்கள். அந்த வகையில் நடப்பாண்டிற்கான குரூப் 1A பதவிகளில் உள்ள காலி பணியிடங்கள் குறித்த அறிவிப்பை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியம் TNPSC வெளியிட்டிருக்கிறது. அதன்படி 28 துணை கலெக்டர்கள், 7 போலீஸ் துணை சூப்பரண்டுகள், 19 உதவி ஆணையர்கள், வணிக வரிகள், 7 ஊரக மேம்பாடு உதவி இயக்குநர்கள், 3 மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர்கள், 6 தொழிலாளர்கள் உதவி ஆணையர்கள் என குரூப் 1 பதவிகளில் உள்ள காலி பணியிடங்களுக்கும், குரூப் 1A பதவிகளில் வரும் 2 வனத்துறை உதவி பாதுகாவலர் பணியிடங்களுக்கும் என மொத்தம் 72 பணியிடங்களுக்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் இந்த காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 30ஆம் தேதி கடைசி நாளாகும். சமர்ப்பித்த விண்ணப்பங்களில் திருத்தங்கள் மேற்கொள்ள அடுத்த மாதம் 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட உள்ளது. விண்ணப்பிக்கும் தேர்வாளர்களுக்கான முதல்நிலை தேர்வை பொறுத்தவரையில் ஜூன் மாதம் 15ஆம் தேதி காலை 9:30 மணி முதல் பிற்பகல் 12:30 மணி வரை நடைபெற இருக்கிறது. முதல்நிலை தேர்வு மொத்தம் 200 வினாக்களுக்கு 300 மதிப்பெண்கள் என்ற விதத்தில் கேட்கப்பட உள்ளது. இந்த தேர்வு 3 மணி நேரம் நடைபெற உள்ளது. இதில் வெற்றி பெறும் தேர்வர்கள் அதனை தொடர்ந்து முதன்மை தேர்வை 750 மதிப்பெண்ணுக்கும், அதனை தொடர்ந்து நேர்முக தேர்வை 100 மதிப்பெண்ணுக்கும் எதிர்கொள்வார்கள். அதில் தேர்ச்சி பெற்றவர்கள் இறுதியாக அந்த பணியிடங்களுக்கான தகுதியானவர்களாக தேர்வு செய்யப்பட இருக்கிறார்கள். இந்த பணிக்கான அபிஷியல் நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்கை தான் இப்ப நம்ம வீடியோல பார்த்துட்டு இருக்கோம்.